தமிழ்நாட்டு மக்களுக்கு உரிமை இல்லையா இல்லை அருகதை இல்லையா? திரு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களிடம் கேள்வி கேட்பதற்கு. அவர் முதல்வராக பதவியேற்று டெல்லிக்கு முதல் முறையாக சென்றிருக்கிறார். பிரதமர் மோடியை சந்தித்திருக்கிறார். 10 நிமிடம் உரையாடி இருக்கிறார்கள். இதுவரைக்கும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த முதல்வர் ஸ்டாலினாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அதற்கு முன்பு கலைஞராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் டெல்லிக்கு போகிறாங்க, பிரதமரை ஒரு நடைமுறை இதுக்காக சந்திக்கிறாங்க, உரையாடுறாங்க அப்படின்னா பல்வேறு கோரிக்கைகளை தமிழ்நாட்டு நலன் சார்ந்து, உரிமை சார்ந்து பல்வேறு கோரிக்கைகளை எடுத்துகிட்டு போவாங்க, முன் வைப்பாங்க, அவங்களோட உரையாடல் நடத்துவாங்க. அதை பத்திரிகையாளர்களுக்கு தேசிய ஊடகங்களாக இருக்கட்டும் இல்லை மாநில ஊடகங்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு விளக்கமாக விளக்கி சொல்லுவாங்க. இந்த காரியங்கள்லாம் பிரதமர்கிட்ட நாங்கள் எடுத்துரைத்திருக்கிறோம், அவர் பரிசீலிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் இதுதான் நடைமுறை. ஸ்டாலின் அவர்களை தாவேகாவை சார்ந்தவர்கள் துண்டுச்சீட்டு முதல்வர், பார்த்து தான் அவருக்கு வாசிக்க தெரியும், ஸ்கிரிப்டட் இன்டர்வியூ தான் கொடுக்க தெரியும் அப்படின்னு சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய அளவில் ட்ரால் பண்ணாங்க. இப்போ விஜய் அவர்கள்ட்ட அதையாவது எதிர்பார்க்குறாங்க தமிழ்நாட்டு மக்கள். அட்லீஸ்ட் ஒரு ஸ்கிரிப்டட் இன்டர்வியூவாவது செலக்டட் கேண்டிடேட்ஸுக்கு, செலக்டட் பத்திரிகையாளர்களுக்கு டெல்லியில் வச்சு கொடுத்துருந்துருக்கலாம். இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அவரே வாசிச்சுட்டு போயிருக்கலாம், கேள்விகளுக்கு பதிலே சொல்லலைனா கூட. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் இதற்கு பாத்திரவான்களாக இருக்கிறாங்க. கண்டிப்பான முறையில் முதல்வர் விஜய் அவர்கள் அதை செஞ்சுருக்கணும். ஏன்னா முதல் முறையாக வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் அப்படின்னு அவர்கள் சொல்கிறாங்க. ஒரு வகையில் அது உண்மையும் கூட, மாற்று கருத்தே கிடையாது. இளைஞர்களாக இருக்கக்கூடிய கேபினெட்டை வச்சு மிகப்பெரிய அளவில் அனுபவம் இல்லாமல் இன்றைக்கி ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க, அங்கே உட்காந்துருக்குறாங்க. ஆனால் என்னென்ன கோரிக்கைகளை பிரதமர்கிட்ட எடுத்துகிட்டு போனோம், அதை அவர் என்ன சொன்னார்ன்றதை விளக்கி சொல்லியிருக்கணும். இது ஒரு பக்கம். இன்னொரு புறம் அவர் காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்கிறதாக இருந்தது, அதுவும் சந்திக்கவில்லை. அப்புறம் சிலை திறப்பு விழாவில் பங்கேற்கிறதாக இருந்தது, அதையும் அவர் செய்யவில்லை. அது மட்டும் இல்லை, கச்சத்தீவிலிருந்து பல்வேறு விவகாரங்களை குறித்து திமுக மீதும் முதல்வர் ஸ்டாலின் மீதும் தேர்தலுக்கு முன்பு விஜய் அவர்கள் குற்றச்சாட்டாக வச்சார். கத்தி கத்தி பேசுவார், ஆவேசமாக பேசுவார். இப்போ சிரிச்சு கூட, பொறுமையாக கூட அதை பற்றின ஸ்டேட்டஸ் எல்லாம் சொல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். இதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் கேள்வியாக கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீங்கள் எங்களுக்கு விடுதலை கொடுத்துருவீங்க, நீங்கள் திமுகவையும் அதிமுகவுக்கும் மாற்று அப்படின்னு வந்தீங்களே, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எங்கே அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஆட்சி பொறுப்பேற்று 1 மாதம் கூட ஆகலை, எல்லாத்தையும் கேட்குறது நியாயம் இல்லை அப்படின்னாலும் பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நடத்த முடியாதா அப்படிங்கிறது ஒரு அடிப்படை கேள்வியாக இருக்கிறது. இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.